இப்போ நாம் வந்து 9 குடங்கள் அரைச்சிருக்கோங்கண்ணே. நவநிலை தனிலே நன்னிய பேர் அருளே அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு. நம்ம திருமூலர் திருமந்திரத்திலையும் நவநிலை தாண்டிய ஓர் அனுபவம் இருப்பதாக சொல்கிறாரு. நான் எதை இலக்காக வச்சு நான் இதை படிச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் அம்மா எங்களுக்கு கருந்துளையாக கட்டாயம் காமிச்சிருங்கம்மா. என்கிட்ட ஒரு 10 அன்பர்கள் நம்ம கருந்துளை போட்ட உடனே வந்து கேட்டாங்க, தாயே நாங்கள் வந்து நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு எங்களை விடுதலை பண்ணி விடு தாயே அப்படின்னாங்க. விடுதலைக்கான ஆண்டவன் சன்னிதானத்தில் நான் உங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டேங்கன்னு. நான் விடுதலைக்கான ஆள் இல்லை, உங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கேன். என்னுடைய சுக துக்கம் லாப நஷ்டம் அனைத்தும் உங்களோடு பின்னிட்டேன். நான் வந்து எனக்கு தனியாக எதுவும் வச்சுக்கல. அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, அந்த கருந்துளைக்கான பயணத்திற்கு உங்களை ரெடியாக்கணும்னா உங்கள் மனசுக்குள்ளே சித்த விகார கலக்கம் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த 9 குடம் வச்சுருக்கிறேன். இது வந்து திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறாரு. நவந்தரு பேதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த பேதங்களை கடந்தால் தான் நம்ம அந்த உன்னத நிலையை அடைய முடியும். அப்போ இது வந்து என்னவா இருக்குது, அந்த பேரண்ட நாயகன் ஒன்றே ஒன்றான பரம். எப்படி? ஒன்றே ஒன்றான பரம் சிவம், சக்தி, விந்து, நாதம், சதாசிவம், மகேஸ்வரன், ருத்ரன், பிரம்மா, விஷ்ணு, பிரம்மா, இந்த 9 நிலைகள் அது எடுத்திருக்கு. இவர்களுக்கு தொண்டார்களாக நிறைய பேரை நிர்வாகம், இறை நிர்வாகம். இப்போ நமக்குள்ளே எப்படி இந்த அன்பர்கள் உங்களுக்கு இவங்க என்ன மைக்க பிடிச்சிக்கிட்டு தெரியுதாங்கன்னு நினைப்பீங்க. 3 நாளாக அவங்க பட்ட பாடு நம்ம எல்லாரும் சுகமாக அனுபவிக்கணும். 3 நாளாக அவங்க பட்ட பாடு அவ்வளோ பட்டிருக்குறாங்க கண்ணுக்கெல்லாம். அவங்க மைக்க பிடிக்கிறதுக்காண்டி வரல, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏதேனும் குறை நிறை செஞ்சால் அது அம்மா செய்த குற்றம் நினச்சி எல்லோரும் மன்னிச்சிருங்க. எல்லோரும் மனப்பூர்வமாக வாழுங்க. இந்த பிறவியில் நம்ம வந்து கிடைத்திருக்கிற மானுடம் கிடச்சி அது காசி சன்னிதானத்தில் இவ்வளோ நேரம் இருக்கிறதுக்கு இவ்வளோ செக்யூரிட்டிக்கு இவர் வந்து மோடிஜி வரதாகவும் பேசிக்கிறாங்க, யோகிஜி வரதாகவும் பேசிக்கிறாங்க. எது உண்மைன்னு நமக்கு தெரியல. பட்டு எஸ்பிஜின்னு அவங்களுக்கு உண்டான அத்தாரிட்டி பூர்வமான ஆட்கள் வந்து நம்மளை வாட்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களை எவ்வளோ வானோருக்கும் மேலான நிலையில் கொண்டுட்டு வந்துட்டானா நீங்கள் சொன்ன மந்திரம். உங்களுக்கு இத்தனை பாதுகாப்பு செக்யூரிட்டியில் 10 நிமிஷம் இந்த வளாகத்துக்குள்ளே நிற்கிறதுக்கு வழியில் நீங்கள் நேரத்தை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எவ்வளோ நேரம் உங்களை ஒரு வளாகத்துக்குள்ளே வச்சுருக்கான் பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் எவ்வளோ இப்படி ஃபோனை எடுக்கவே இல்லை குழந்தைங்களா. 3 ஃபோன் வச்சுக்கிட்டாங்க. எனக்கு இன்னும் 4 ஃபோனை வச்சுக்கிட்டா கூட மண்டையிலையும் கூட வச்சுக்குவாங்களோன்னு கூட தோணுச்சு. அப்படி வச்சுக்கிட்டு பேசுனாங்க. ஏன்னா இந்த ஃபோன் அஃபிஷியல் ஃபோன், இந்த ஃபோன் அஃபிஷியல் ஃபோன். அவங்க அடுத்து நம்மளை என்ன சொல்ல போகிறாங்களோ அதுக்கு அடுத்து என்ன சொல்ல, அவங்க ஃபுல்லாக டென்ஷனாக இருந்தாங்க கண்ணு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இறைவன் கருணைன்னு இருக்கலாம். அது வந்து அவங்க உழைப்புக்கு இறைவன் கொடுத்த ஊதியம், அதுக்கு மேலே பரிசு. அதை நம்ம அனுபவிக்க போகிறோம். அந்த நிலையில் வச்சுக்கோங்க. இப்போ புரிஞ்சிச்சா? அம்மா சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சு.